உக்கிரானக்காரர். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஒரு உக்கிரானக்காரர். வாட் இஸ் காட் கிவன் இன் அவர் ஹேண்ட்ஸ்? அப்போது நமக்கு ஆண்டவர் நம்ம கையில் சில காரியங்களை தந்து, காட் இஸ் கிவன் சம் திங்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். எதை தந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குற வேளையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுகிற வேளையில் முதலாவது ஆண்டவர் ஆவியானவர்னால நிரப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. The Spirit of God is upon us. Amen. எபேசியர் 1வது அதிகாரம், Ephesians chapter 1 verses 5 வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். கண்டினியூ. அடுத்தது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது, இவருக்குள் நமக்குள் உண்டாயிருக்கிறது. அடுத்தபடியாக அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் all wisdom and creator of God, புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எங்களிடத்தில் அந்த புத்தியை பெருக பண்ணார். கண்டினியூ. காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆமென். கண்டினியூ. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அடுத்தபடியாக நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவருக்குள் என்ன போடப்பட்டிருக்கிறோம்? முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். We have been chopped. நம்ம இந்த ஊரில் என்ன சொல்லுவோம்? சாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இமிகிரேஷனில் சாப் பண்ணியிருக்காங்க. அப்போ we all have been chopped by the Holy Spirit and sent here. Amen. சொல்லுங்க, உங்களை சாப் பண்ணிட்டாங்களா? You have been chopped by the Holy Spirit. You have been ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு நம்ம எங்கே ரப்பர் ஸ்டாம்ப் போடுவோம்? Where do we put the rubber stamp? Government document, official document. For example, இப்போ நம்ம சிங்டெல் ரினியூவல் நடந்துச்சு. அப்போது என்ன செஞ்சாங்க? சும்மாலாம் பண்ண முடியாது, நீங்கள் ரப்பர் ஸ்டாம்பில் அனுப்புனா தான் நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோம். ஸோ சர்டன் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லையா? அதே போல் தான் நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை ஆவியானவராலே நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். எதுக்கு? till the end of the age. Amen. Hallelujah. Hallelujah. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா that is where இந்த நாட்களில் even as we journey from Easter to the Pentecostal days, நம்ம 50 நாள் நம்ம ஜெபிக்கிறோம். இதில் முக்கியமாக முதல் கட்டமான உங்களுடைய there is a need. அப்போ இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து we are starting செயின் ப்ரேயர். ஆமென். இது முதல்ல தொடங்கியிருக்கலாமே யோசிக்கலாம், 50 நாள் செயின் ப்ரேயர் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா we have been doing various things. அப்போ இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து we are doing a chain prayer. இன்றைக்கு இந்த மீட்டிங்க்கு அப்புறமாக we want to officially announce it and send you a calendar. 50 நாட்கள் 50 விஷயங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்குலாம் என்று 50 இல்லை, இது ஐ திங்க் 30 எத்தனையோ நாள் வரும்னு நினைக்கிறேன். 40 டேஸா 35 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 35 திங்ஸுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். these are not the old prayer points. எல்லாமே புதிய ப்ரேயர் பாயிண்ட்ஸ். அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஸோ இட் கேன் பி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் இந்த நாள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் தென் it will be good if you can fast. Amen. ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லதாக இருக்கும். So it starts this Friday. John Wesley will send the details, booking and அந்த யார் செய்கிறா அப்படின்னு சொல்லி
யாரும் செய்யலைன்னு சொன்னால் யார்கிட்டையாவது அன்போடு கேட்போம், நீங்கள் இந்த நாளில் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ தீஸ் ஆர் இன்னைக்கு பேசக்கூடிய காரியங்கள் எல்லாமே there are things that we can do through what God has given us. அப்போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம when we say ஸ்டீவர்ட்ஸ் உக்கிரானக்காரன், கரெக்டாக உக்கிரானக்காரனாக இருக்கணும்னு சொன்னால் எதுக்கு நம்ம வாட் இஸ் காட் கிவன் டு அஸ், ஆண்டவர் நமக்கு எதை தந்திருக்காருன்னு சொன்னால் நம்ம ஆவிக்குள்ளாக நம்ம ஆவியில் நிரம்புகிற வேளையில் when we have been given the Holy Spirit, we are given the gifts. Now about spiritual gifts, 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். So the first thing, nobody without the Holy Spirit can say Jesus is Lord. அப்போ நமக்குள்ள ஆவியானவர் நம்மளை கன்விக்ட் பண்ணுகிறனால தான் நம்ம ஆண்டவர் ஜீசஸ் இஸ் லார்ட் என்று நம்மளால் சொல்ல முடியுது, வித் த கன்விக்ஷன். ஆமென், அல்லேலூயா. அடுத்தபடியாக 4வது வசனத்தில் பார்க்கிற வேளையில் there are different kinds of gifts but the same spirit. தமிழில் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. there can be different type of gifts. நம்ம எல்லாரும் இன்னைக்கு யாருமே சேம் ஷர்ட் போடலை இல்லையா? அப்போ ஷர்ட்லேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா காட் இஸ் அ கிரியேட்டிவ் காட். எஸ் ஆர் நோ? அவர் தான் இந்த உலகத்தை படைத்தது. எவ்ரிதிங் தட் வி see is very creative. If you want to be creative, இன்னும் நல்ல கிரியேட்டிவாக இருக்கணும், நம்ம எங்கே போவோம்? எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடம், ஒரு பேடாக் ரிசர்வாயர், மேக்ரிச் ரிசர்வாயர், அங்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க தான் they are considered to be creative people. Amen. So where will they be? அவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொன்னால் they will be in places which are most creative by God. ஆண்டவரால் நல்ல கிரியேட்டிவாக செய்யப்பட்ட இடங்களில் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அதுதான் போட there are many gifts but of the same spirit, different kinds of service but for the same Lord, there are different kinds of working but for the same God's work, all of them in all men. தமிழ்ல வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆமென். ஸோ இதில் ஒரு டிஃப்ரென்சியேஷன் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒன்று, after we come into the knowing knowledge of God, before the knowing knowledge of God, அப்போ ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று சில வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அது இல்லாமல் நம்ம சில காரியங்களை நம்ம ட்ரெயின் ஆகி நம்ம டேலண்ட், we say he is a talent. That is a difference between a talent and a gift. Amen. சிலரை பார்த்தோன்னு சொல்லுவோம், ஐயோ அவர் பயங்கர கிஃப்டட் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லியிருக்கோமா இல்லையா? we know that it has been given to them. அவங்க அந்த ரேஞ்சுக்கு யாரையுமே பாட முடியாது, அந்த ரேஞ்சுக்கு யாரையுமே அந்த மாதிரியாக பண்ண முடியாது, அந்த ரேஞ்சுக்கு அவங்க யாருமே பண்ண முடியாது. ஸோ there is a differentiation between the gift and talent. talent சில வேளை நம்ம அதை செஞ்சு மறுபடியும் செஞ்சு வருகிற வேளையில் maybe we come to a point to say that okay, இது என்னால் நல்லா செய்ய முடியும், that is a talent. பட் ஆண்டவருடைய ஊழியத்தும் என்று வருகிற வேளையில் there are things that the Spirit of God gives. ஆவியானவர் இதில் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது 12வது அதிகாரத்தில். Now each of us can have been given different gifts for the good. அப்போ இந்த கொரிந்திய சபைக்கு எழுதுகிற வேளையில் அநேக கிஃப்ட்ஸ் இருக்குது, அநேக டேலண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படியாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று உபயோகப்படுத்துகிறோம். ஸ்டீவர்ட்ஷிப்னா நம்ம எப்போவுமே நம்ம எங்கே வருவோம்னு சொன்னால் ஃபினான்ஸ் அப்படின்னு வரும். ஃபினான்ஸ் இஸ் த லாஸ்ட் திங், த சம் அப் ஆஃப் ஆல் திஸ். பட் அதுக்கு முன்பதாக முதலாவது நம்முடைய டைம், ஆமென், நம்முடைய நேரம்,
ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று எப்படி கொடுக்கணும். அப்போ when can we exhibit நமக்கு இருக்கிற அந்த வரம் எப்போ தெரியும்னு சொன்னால், நம்ம இன்னொருத்தரோட கூட ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஐக்கியப்படுகிற வேலையில். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தரோட கூட பைபிள் படித்தாதான் தெரியும் நமக்கு எவ்வளோ பைபிள் தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆமென். நம்ம படிக்கிற இன்னொருத்தவங்களோட பைபிள் படிக்காத வரைக்கும் நமக்கு பைபிளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். தானியேல் 1வது அதிகாரத்துலேருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் பார்க்குறோம். 6வது அதிகாரத்தில் தானியேல் அந்த இடத்துல பார்க்கணும், அவனை உயர்த்தப்படுகிறான். அதுக்கு முன்பதாக நிறைய பிரச்சனைகள் போகிறது. ஆனால் எல்லாம் முடிந்த பிற்பாடாக அவன் உயர்த்தப்படுகிறான். he is raised into a governmental positions. Amen. அப்போ அவனுக்கு அந்த டேலண்ட் இருந்ததா என்று பார்க்கிற வேளையில் he may have had talent, but the spirit of God was working on him. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கிற வேளையில் யோசேப் சில காரியங்களை வேண்டாம் என்று வைத்ததன் படியால் அவன் சில விஷயங்களில் அவன் உயர்த்தப்படுகிறான் என்று பார்க்குறோம். போர்த்திபருடைய ஃபேமிலி இதில் எஸ்கேப் ஆகி பல விஷயங்கள் அப்படியாக தாண்டி போகிறபடியால் அவன் ஆண்டவருக்கு என்று சில காரியங்களை செய்வதற்கு உபயோகமுள்ளவனாக ஆகிறான். ஒருவேளை அவன் விழுந்து போயிருப்பான்னு சொன்னால் ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு அவனால் முடிந்திருக்காது. அப்போது then Paul says about all these gifts, and then comes to 12வது வசனத்தில், the body is a unit, though it is made up of many parts, all these parts are many, they form one body, so it is with Christ. For we are baptized into one spirit, into one body, whether Jews or Greeks, slaves or free, we are all given the one spirit to drink. அப்படி என்று சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த மாதத்தில் நம்ம ஒரு தீர்மானம் முக்கியமாக எடுக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு என்ன விதமான வரங்களை தந்திருக்கிறார். நான் சொன்னவனமாக for some it can be மற்றவங்களோடு கூட இருந்து பைபிள் ஸ்டடி பண்ணுறதாக இருக்கலாம், சிலருக்கு மற்றவங்களோடு இருந்து ஜெபிக்கிறதாக இருக்கலாம். அது என்ன என்று நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி வைத்திருக்கிறோம். அசஸ்மெண்ட் டு see what is the gifting that you have. அந்த கிஃப்டிங்கோட அசஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஏரியாஸில் these are my spiritual gifts, இதில் நான் ஒர்க் பண்ணலாம். அப்போது அடுத்து கேட்கலாம், what is the difference between talent and gifting பார்த்தீங்கன்னு சொன்னால், there will be orientation. சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேலண்ட்டும் உங்களுடைய கிஃப்டிங்கும் ரிலேட்டடாக இருக்க சாத்தியம் இருக்கிறது. பட் சம்டைம்ஸ் இட் may be very different. ஆனால் என்னெல்லாம் உங்களுடைய டேலண்ட் இருக்குதோ, என்னெல்லாம் உங்களுடைய கிஃப்டிங் இருக்குதோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று நாம் உபயோகப்படுத்த வேண்டும். ஆமென். That is what the call for us this month. So I'll just put a quick foundation on இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், we can இந்த சிங்கப்பூர் தேசத்தில் மட்டும் நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் கொடுத்துருக்கிற பிளான்ஸ் படி பார்த்தோம்னு சொன்னால், how many people can we reach? ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் மிஷன்ஸ் இது மட்டும் இந்த எத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்ய முடியும்? ஒரு மாதத்தில் 60 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இட் கேன் பி த்ரூ கிவிங் தம் ஒரு மெடிக்கல் செக்கப், கிவிங் தம் ஒரு மெடிசின், அந்த மாதிரியாக எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்? 60 into 10 மாதம் போடுவோமே, 10 months. நம்முடைய சபையுடைய இனிஷியேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈஸ்டர். ஏன்னா நியூ இயர்க்கு எல்லாருமே ஊருக்கெல்லாம் போயிட்டு செட்டில் ஆகி வர்றதுக்கு ஈஸ்டர் ஆயிடுது. ஸோ ஈஸ்டர் டு ஈஸ்டர் கால்குலேட் பண்ணோன்னா, லெட்ஸ் சே 10 times we do, 10 முறை நம்ம மெடிக்கல் கேம்ப் பண்ணோம்னா we can impact 600 lives. ஆமென். அல்லேலூயா. அப்போ அதன் மூலமாக அநேகர் பலன் அடைய முடியும். ஆமென். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் த்ரூ எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்காங்க? 30. ஸோ 30 வாலண்டியர்ஸ், 30 வாலண்டியர்ஸ் மூலமாக நம்ம 600 பேரை ரீச் அவுட் பண்ண முடியும். டு ரீச் அவுட் டு தம், ஷேர் த லவ் ஆஃப் கிரைஸ்ட், டு ஷேர் என்னென்ன ஏரியாஸில் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது மட்டும் இல்லை, we want to do, அதுலேருந்து வர்றவங்களுக்கு சிலர் மேபி want to go to இந்தியாவாக இருக்கலாம், அங்கே போய் எப்படியாக பிஸ்னஸ் செய்வது என்பதை குறித்து கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம்.
ஸோ திஸ் இஸ் ஒன் ஏரியா. இதில் உங்களுடைய வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் யூ கேன் கமிட். அடுத்தபடியாக இன்னொரு ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் யங் பீப்புள் நான் சொன்னேன், வி ஆர் ஆல்ரெடி, த சர்ச் இஸ் ஆல்ரெடி என்கேஜ் இன் டு கிங்டம் ஜெனரேஷன். அது இப்போ இல்லை, 2016 நம்ம வந்து அநேக ப்ரோக்ராம் செய்து கொண்டிருக்கோம் யங் பீப்புளுக்காக. நேற்று தினத்தில் வேற ஒரு சபையோடு பேசி கொண்டு இருக்கிற வேளையில் தே ஹேவ் அ லாட் ஆஃப் யங் பீப்புள். ஆனால் அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் தேவை இருக்குது. ஸோ கடவுள் நம்முடைய சபையில் இருக்கிற யங் பீப்புள் வந்து ஐ திங்க் வென் தே ஸ்டார்டட் மியூசிக் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தேவர் P1 P2 அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போது வேறு சர்ச்சஸும் தே வாண்ட் டு ஸ்டார்ட் மியூசிக் கிளாஸஸ் அவங்களுடைய யூத்துக்காக. அந்த மாதிரியாக சில காரியங்கள் நம்ம செய்ததை மற்றவர்கள் எடுத்து பயன்படுத்த முடிகிறது. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வி ஸ்டார்டட் வித் ஃபுட்சால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து பல வருஷமாக யோசிச்சு கொண்டு இருக்கணும், அதை செய்யணும்னு சொல்லி. அதுக்கு வி நீட் பீப்புள், வி நீட் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரியாக சில காரியங்கள் இருக்கிறது. நெக்ஸ்ட் வீக் வி வில் டாக் அபவுட் இட். பட் இந்த வாரம் எதை குறித்து நம்ம முக்கியமாக பார்க்கணும்னு சொன்னால், அவர் அவைலபிலிட்டி. ஆமென். நம்ம இதற்கென்று நம்மை தயார்படுத்துவது. ஸோ திஸ் ஹோல் மந்த் வி நீட் டு சி சிங்கப்பூரில், மலேசியாவில் என்ன செய்யலாம், இந்தியாவில் என்ன செய்யலாம். இந்த 3 கண்ட்ரீஸையும் முதல்ல மையமாக வைத்து we can start praying. இந்த நாள்லேருந்தும் you can start praying. அப்போது தானியேல் 6வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு, ராஜாவுக்கு என்ன வராதபடி, ராஜாவுக்கு லாஸ் வந்துடக்கூடாது. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. கண்டினியூ. இவர்களில் தானியேல் ஒருவனாக இருந்தான். ஆமென். ஸோ தேர் வாஸ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அதில் தானியேல் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் அதில் இருக்கிற ஸ்டீவர்ட்ஷிப்புக்கு ரிலேட்டட் என்னன்னு சொன்னால், நாட் டு ஹேவ் அ லாஸ். அப்போ ராஜ்யத்துக்கு இட் ஹேஸ் டு மேக் அ ப்ராஃபிட். அப்போ ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் ப்ராஃபிட் என்னன்னு சொன்னால் ஆத்மாக்கள். ஆண்டவருக்கென்று சிலரை ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் நமக்கு தெரியும். அநேகருக்கு இன்றைக்கு அந்த சத்தியம் தெரியாது. அந்த சத்தியம் தெரிகிற வேளையில் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. முதலாவது, அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், சில காரியங்கள், அந்த பாண்டேஜஸ் எல்லாம் அறுபட்டு போகிறது. சில விஷயங்கள்னால கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறவங்க கட்டுகள்லேருந்து விடுதலை அடைகிறார்கள். There can be many things that we can talk about. அநேக காரியங்களை செய்ய முடியும். ஆனால் முக்கியமாக அது எங்கே தொடங்கும்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம், the kingdom of God, the king. அதான் Daniel was with the king. அந்த கிங்குக்கு அவருடைய ராஜ்யத்தில் எந்த விதமான ஒரு சரியலும் வராதபடி, எந்த விதமான லாஸும் வராதபடி அவன் எந்த காரியங்களை செய்வதற்கு அவன் ஒப்பு கொடுக்குறான். அப்போ ஸ்டீவர்ட்ஷிப் எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதி ஆமத்திலே தொடங்கி விடுது. இதை ஆண்டு கொள்ளுங்க என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுன வேலையை தொடங்கி விட்டு. தட் இஸ் வேர் ஸ்டீவர்ட்ஷிப். இந்த உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாம் யாருடையது? தேவனுடையது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம we are here for a short while. சிங்கப்பூர் இருக்குமா? இருக்கும். மலேசியா இருக்குமா? இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா இருந்துச்சு. சிங்கப்பூர் இருந்துச்சா? இல்லை. பட் டுடே 50 இயர்ஸுக்கு முன்னாடி இருக்குல்ல, 100 இயர்ஸ். இஃப் யூ நோ த ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய ஐ வாஸ் லுக்கிங் இன்டு சம் ஹிஸ்ட்ரி. சோழர்கள் இந்தோனேஷியா வந்திருக்காங்க, கம்போடியா வந்திருக்காங்க, மலேசியா வந்திருக்காங்க. தே ஹேட் த சீ ஃபேரஸ் ரூட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலத்துலேருந்தே இந்த இடங்கள்லாம் இருந்திருக்கு. பல விஷயங்கள் நடந்திருக்கு. மிஷினரிஸ் அநேகர் வந்திருக்கிறாங்க. நம்மளும் இந்த நாட்களில் இங்கே இருக்கிறோம்.
அப்போ we might move on. இன்னும் சில வருஷங்களில் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா வேற பீப்புள் இருப்பாங்க. பட் இன்றைக்கு நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம எந்த செய்கிறோமோ அது இந்த இடத்துல இட் ஹேஸ் டு புட் அ இம்ப்ரிண்ட். லிட்டில் இந்தியாவில் இந்த நாட்களில் இப்படியாக ஒரு சபை மூலமாக ஜெபத்தின் மூலமாக இந்த காரியங்கள் நடந்தது அப்படி என்று சொல்லி அது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏதோ வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், சபை இருக்கிறேன் இல்லை. தேவ ராஜ்யம், the kingdom of God. What is God wanting to do in Little India? Little Indiaவில் என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும்? சிங்கப்பூர் தேசத்தில், I am in Singapore. What is God wanting to do in Singapore through me? ஆமென். ஒரு இடத்துக்கும் போகும்போது ஒரு பாரம் வரும். ஒரு இடத்துக்கும் போகும்போது ஒரு தேசத்துக்கும் போகும்போது அந்த இடத்துல கேட்கிற காரியங்கள், when we hear about what is happening in North India, பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மலேசியாவில் லாஸ்ட் வீக் ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய கதையை கேட்டிங்கன்னா that is so burdening. அப்போது நமக்கு எங்கே ஆண்டவர் பாரம் கொடுக்குறாரோ அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம முக்கியமாக அந்த காரியங்களில் செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போது லிட்டில் இந்தியாவில் நம்ம இப்போதைக்கு செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் கேம்ப் செய்து கொண்டிருக்கோம். வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் இடையில் we started off with 10 PM. சிலருக்கு நம்ம வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி வைத்து கூப்பிட்டோம். those who are staying around here. அது வந்து we are unable to do ஏன்னு சொன்னால் ரிசோர்ஸஸ் ஷார்ட்டேஜ். எல்லாரையும் 10 மணிக்கு கமிட் பண்ண முடியாது, அதனால் அதை ஹோல்டில் வைத்திருக்கிறோம். ஸோ there can be many plans made. ஆனால் எல்லா பிளான்ஸையும் நம்ம வந்து செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்னு சொன்னால் we need people with burden. ஒருத்தரும் if you ask me, இன்றைக்கு இதை பற்றி ஜெபித்து கொண்டு இருக்கிற காலையில் I had a very bad sleep. நிறைய விஷயங்கள் ஆண்டவர் இதை குறித்து பேசி கொண்டிருந்தார். அப்போது I think 3 AM or 4 AM எழும்பி ஜெபிக்கிறதில் God told me this. ஒருத்தருக்குள்ளாகையும் ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. ஆமென். இட் இஸ் லைக் எவ்ரிபடி ஒரு விதை. நீங்கள் எல்லாருமே ஒரு விதை. பக்கத்தில் சொன்னீங்க யூ ஆர் அ சீட் ஃபார் காட்ஸ் மினிஸ்ட்ரி. அப்போ உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விதை நீங்கள் அனுமதித்தீங்கன்னு சொன்னால் இட் வில் ஸ்ப்ரவுட் அவுட். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் ஆண்டவரை என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படி நம்ம நினைத்தோன்னு சொன்னால் அப்படியே தான் இருப்போம். நான் ஆண்டவருக்காக எழும்ப போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரைஸ் அப் ஃபார் காட். கேன் வி சே தட்? பக்கத்தில் ஐ எம் கோயிங் டு ரைஸ் அப் ஃபார் காட். ஒருத்தருக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் மிஷன்ஸ் நம்ம நினைக்கவே இல்லை இந்த இடத்துல இப்படி ஒரு ஓப்பனிங் வரும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சோமா? எஸ், வி ப்ரேட். லிட்டில் இந்தியாவில் நம்ம சைமன் டாக்டரை அப்ரோச் பண்ணோம், கார்னியாவை அப்ரோச் பண்ணோம். கார்னியாட்டு இங்கே வந்து செய்ய முடியுமான்னு கேட்டோம். தே செட் நோ. பட் ஃபைனலி when the time came, prayer பண்ணிட்டு நம்ம விட்டுட்டோம். But God heard the prayer, answered it. Amen. And it became a ministry by itself. இப்போ அடுத்து என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஒரு நாள் இல்லை, மாதத்தில் 2 நாள் செய்யணும். அப்போ we need more doctors to commit. Maybe people who are in our church, maybe people who are in different places. But 2 நாள் கமிட் பண்ணுறோன்னு சொன்னால் we can reach out to 120 people in 1 month. அடுத்து இன்னொரு வாஞ்சை என்ன தெரியுமா? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், டயபெட்டிக், ப்ரீ டயபெட்டிக் செக்ஸ், இந்த மாதிரியா நிறைய சில மெடிக்கல் மிஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாலே நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாரு, வேர்ல்டு ரினவுண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட், இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக எத்தனை பேருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கான்னு கேளுங்க. 1:1 எத்தனை? 10:1 இல்லை, 10:4 போடலாம் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே மவுஸ் எங்கே தானே பிடிக்கும். ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ்க்கு வி ஹாவ் அ சொல்யூஷன் என்ன? ஜேக்கப் இருக்கார். ஸோ இதை மாதிரியாக when we say that okay நான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுகிறேன்னு சொன்னாலே how many people can we touch? நம்ம சர்ச்சில் ஹெலினா சிஸ்டர் இருந்தாங்க, ஆன்லைனில் கேட்குறாங்களான்னு தெரில. அவங்க ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லி மவுண்ட் எலிசபெத்துக்கு போனாங்க. அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேஷனே செஞ்சு விட்டாங்க. அண்ட் ஷி ஹேட் டு பே த பில் ஃபார் 2 years. நாட் நெசசரி.
ஐ ஆல்சோ ஹேட் அ ஃப்ரோசன் ஷோல்டர். நான் ஜேக்கப்ட போனேன். அட் த சேம் டைம் ஷீ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ சி, எதுக்காக இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன்னு சொன்னால், சில நேரத்தில் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் விஸ்டம், ஞானம் இல்லாதனால சிலர் வந்து தேவையில்லாத இடத்துல போய் தேவையில்லாமல் தே ஸ்பெண்ட் ஆன் இட். ஷீ டசன்ட் ஹேவ் சிங் ஹெல்த். அவங்க வந்து மலேசியனாக இருந்தபோது ஷீ ஹேட் டு பே அவுட். இது யாருக்குன்னு சொன்னால், நாட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க இல்லை, மோர் தென் தட் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கிறவங்க, பிஆர்ஸ், சிட்டிசன்ஸ், எல்லாருக்குமே தெர் ஆர் சம் சேலஞ்சஸ். அப்போது பொட்டன்ஷியல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் செய்யலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாட் இஸ் காட் வாண்டிங் டு டூ இன் அண்ட் த்ரூ யூ? தானியேலுடைய எக்ஸாம்பிளை பார்த்தோம். தானியேல் மூலமாக அவன் யோசிச்சு பாருங்க, முதலாவது போகிற 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம், த கிங்ஸ் மீல் வாஸ் கிவன். அதுதான் இன்றைக்கி மார்னிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அபவுட் இட்ஸ் நாட் அபவுட் ஸ்டீவர்ஷிப், இட்ஸ் அபவுட் லிவிங் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். கிங்ஸ் மீல். அப்போது ஐ கேவ் அன் எக்ஸாம்பிள், ஐ வில் கிவ் இட் அகெயின். எத்தனை பேருக்கு மேங்கோ புட்டிங் பிடிக்கும்? ஓகே. மேங்கோ, யாராவது மேங்கோ புட்டிங் ஆன் ஃபயர் அப்படின்னு ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா? ஹோலி ஸ்பிரிட் ஆன் ஃபயர் தான் கேட்டிருக்கோம். மேங்கோ இது வந்து இந்தியாவில் சென்னையில் தெர் இஸ் அ ஹோட்டல் விச் கிரியேட்ஸ் அ கேண்டில் இன் பட்டர் அண்ட் தே கிவ் ஆன் டாப் ஆஃப் மேங்கோ புட்டிங். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சி, the king's meal was given to Daniel. அப்போ this is an example of my thinking of king's meal. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அது மாதிரி நம்ம we had the abalones, right? அதில் பார்த்தா $30 இருக்குது, $1,000 இருக்குது. ஸோ கிங் will eat the $1,000 one. ஸோ அந்த மீலை டானியல் said, I don't want. எதுக்காகனா, I want to keep myself pure so that God can use me for His glory. Amen. அப்போ சில விஷயங்கள் நம்ம ஆண்டோடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு, ஆண்டோடைய சித்தம் செய்வதற்கு என்று சொல்லி நம்ம சில காரியங்களை செய்கிற வேளையில் we had to say no to something. That is in chapter 1, 1வது அதிகாரத்தில். அதுக்கு பிற்பாடாக அவன் தானியேலை வந்து சிறையில் போடுறாங்க, சிங்க கெபியில் போடுறாங்க. நம்ம பாட்டெல்லாம் போடுவோம் இல்லையா, என்ன பாட்டு? சிங்க கெபியில் தான் அவர் என்னோடு இருந்தார் அப்படின்னு பாடுவோம். அந்த கதையெல்லாம் முடிஞ்சு தென் the king comes and says, did your God save you? உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சித்தாரா? We are not going to the passage, but from 1 to 6 படிச்சிங்கன்னா இதுதான் அவனுடைய ஜேர்னி. 1வது அதிகாரத்தில் he says, I will not have this. அதை வாசிச்சிங்கன்னா தெரியும், அவன் அதை சாப்பிடாத போதும் நல்ல மாமிசம் எல்லாம் சாப்பிட்டாங்கள காட்டிலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தான் அவனுடைய மகம். ஸோ தட் இஸ் த ஃபில்லிங் ஆஃப் அவர் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிற வேளையில் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை மாறும். ஆமென். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவருடைய ஐக்கியத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னும் வி ஹேவ் திஸ் ஹோலி ஸ்பிரிட் கான்ஃபரன்ஸ். அதோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு சொன்னால், அநேக விஷயங்கள் பேசப்படுகிறது. பட் ஃபைனலி த ஒன்லி அப்ஜெக்டிவ் இஸ் ஹவு இஸ் யோர் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு கூட உங்களுடைய ஐக்கியம் எவ்விதமாக இருக்கிறது. இஃப் வி கேன் இன்க்ரீஸ் அவர் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் காட், ஆண்டவரோடு கூட இருக்கிற தானியேலை போல, இஃப் வி சே நோ டு சர்டன் திங்ஸ், சில காரியங்களுக்கு நோ சொல்லி செஞ்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவரோடு கூட நீங்கள் செயல்பட தொடங்குவீங்க. அந்த நேரத்தில் தானியேலுக்கு தெரியுமா அவனுக்கு வந்து இப்படியாக ஒரு பயங்கரமான போஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி. அந்த நேரத்தில் ஹி வாஸ் வெரி ட்ரூத்ஃபுல். எனக்கு சாப்பிடக்கூடாது, தட் இஸ் கால் கோஷர் மீல். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போனீங்கன்னா அடுத்த வாட்டி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், கோஷர் மீல் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டீங்க. ஐ மீன் உப்பும் இருக்காது. ஐ ட்ரை ட்வைஸ், 2 வாட்டி சாப்பிட்டேன். அதோட ஃபஸ்ட்டு யோசித்தேன், ஃபஸ்ட் டைம் when I tried, I thought மேபி நம்ம தான் ஏதோ தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டோம் போல இருக்குது. செகண்ட் டைம் அகைன் ஐ ஆர்டர், 2 வாட்டியும் சரியாகவே சாப்பிடலாம். அப்புறம் இந்தியாவில் இறங்கினோடனே ஃபஸ்ட்டு திங் நம்ம போய் நல்ல மசால் தோசை சாப்பிட்டேன். ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ், இட் இஸ் நாட் டேஸ்டி.
சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் சார், நல்ல ருசியாக இருக்கும்னு சொல்லி சில விஷயங்கள் செய்யாதபடி அதை ஒதுக்கி வைத்து when we sacrifice certain things, when we sacrifice and let go of certain things, ஆண்டவருக்கென்று நிற்கிற வேளையில் அது பெரியதான விளைவுகளை கொண்டு வரும். Amen. Hallelujah. One last thing and we will close. We will continue as we do it. But one last thing, முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். நான் சொன்னேன் the seed will grow அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த seed grow ஆகணும்னு சொன்னால் நம்மளும் சில காரியங்களை செய்வதற்கென்று அழைக்கப்படுகிறோம். அதுபோல் what can we do அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது let's go to ரோமர் 16வது அதிகாரம். ரோமன்ஸ் சாப்டர் 16வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் there is a name given. 23 Gaius, whose hospitality I and the whole church had enjoyed, sends your greetings. Erastus, who the city director of public work, and our brother Quathras send you their greetings. அப்போ இந்த இடத்துல எராட்டஸ் என்கிறவர், எராட்டஸ் தானே, எராஸ்டஸ், அவரை பார்க்கிற வேளையில் he was given a public work. பப்ளிக் ஒர்க்னு சொன்னால் நம்முடைய ஒரு மேயர் கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆகப்பட்ட சில காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்மளும் when we are given a responsibility, இன்றைக்கி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் முதல் பொறுப்பு என்னன்னு சொன்னால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது. டு ஷேர் த லவ் ஆஃப் காட். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று கேட்டிருக்க மாட்டாங்க. Amen. ரெண்டாவது, God can release of your burdens. ஒருத்தங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபைக்கு வந்தாங்க. I think he changed his number. He just came and said, நான் இங்கே வந்தால் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கு. Lot of people do not have the peace. Jesus is called the Prince of Peace. Amen. அப்போது இதை நமக்கு இது தெரிந்திருக்கிறோம், இதை வைத்திருக்கிறோம், இதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறது இல்லை. which means we are நம்ம கம்பெனிக்கு லாஸ். if we say it's not about the church, it's the kingdom of God. அப்போ தேவி ராஜ்யத்துக்கு ஒரு லாஸ். நீங்கள் சொல்லலாம் என்னைக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, if you take it in the terms of ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒருத்தங்களை மீட் பண்ணுறீங்க, அவங்களுக்குள்ளாக அது சமாதானம் தேவை இருக்குது, நீங்கள் ஜெபிக்கல, can I pray for you கேளுங்களேன், தைரியமாக கேளுங்க. உங்கள் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்பது நீங்கள் நம்பாட்டாலும் அதுதான் உண்மை. Amen. Hallelujah. One last testimony and I'll close. நேற்று தினத்தில் I was just praying. நைட்டில் வந்து ப்ரேயர் பண்ணிருந்தோம். இப்போ நம்முடைய நைட் ப்ரேயர் வந்து I think on few days back God was speaking to me about ஒரு புதிய கம்யூனிட்டி அப்படின்ட்டு சொல்லுகிற வேளையில் as I was preaching night 10 p.m. God asked me to pronounce this. இன்னைக்குலேருந்து இது வந்து ஜூம் மீட்டிங் கிடையாது, இட் இஸ் அ டெய்லி சர்ச் அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு வந்து 11 பேர் இருந்தாங்க, நேற்று இதில் 18 பேர் இருக்கிறாங்க. Amen. ஸோ பிகாஸ் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் இந்த நம்ம நியூ கம்யூனிட்டின்ற ஒரு இதில் இருக்குது. ஐ திங்க் டே 9 இஸ் ஐ சப்போஸ். அப்போ அதில் 4 விஷயங்கள் அதில் போட்டிருக்கு. தே கேம், தே கமிட்டட், தே கேம் டுகெதர், தே சர்வ் டுகெதர் அண்ட் தே க்ரூ டுகெதர். Amen. அப்போது த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சர்ச் அப்படியாக தான் வளர்ந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கும் நம்ம அந்த காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்குள்ளாகையும் இந்த சபைக்குள்ளாகையும் ஒரு வளர்ச்சி வருவதற்கு கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் எதுக்காக அந்த ஜெபத்தை குறித்து நான் சொன்னேன், தட் இஸ் மை டெஸ்டிமனி, நாட் திஸ் ஒன். அப்போது ஒரு 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். 2 years முன்பதாக ஒரு சிம்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்க.
ஸோ ஷீ கேம் அண்ட் செட், அவங்க ஃபஸ்ட்டு ஷீ அக்செப்டட் கிரைஸ்ட், பேப்டிசம்லாம் எடுத்து வந்தாங்க. அப்போ அவங்களுடைய தகப்பனார் வந்து ஊரில் இருந்தாங்க. அப்போ சில நேரத்தில் பாருங்கள், நம்மளோட விசுவாசத்தை காட்டிலும் அவங்க விசுவாசம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு வேண்டி ஜெபிங்க, நீ எதுக்குன்னு தெரியாது. அவங்க பேசுகிற பாஷை அப்போ தான் நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி படிச்சுட்டு வந்த நேரம். அப்போ ஏதோ சொன்னாங்க, நானும் ஜெபித்தேன். ஜெபிச்ச உடனே அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் ஜெபிக்கிற வேளையில் அவங்க வந்து ஹி வாஸ் ரிலீஸ்ட் அவுட் ஆஃப் த பாண்டேஜ் அண்ட் ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா. கைகள் தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் கை வச்சாதான் ஜெபம், பாஸ்டர் கை வச்சாதான். நேற்று தினத்துலேயும் அதான் சொன்னாங்க, நோ லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர் யாராவது கை வச்சு ஜெபிச்சாதான் நடக்கும். இல்லை, ஃபோன் வழியாகவும் டெலிவரன்ஸ் நடக்கும். Yesterday God was reminding that about me, about things. இன்னொரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஹெல்ப்பர் இன்னொரு வீட்டில் இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டில் அவங்க ராத்திரி 12 மணிக்கெலாம் திருநாள் கூப்பிடுவாங்க. திருநாள் பார்த்தா கட்டெல்லாம் மேலே போகுது, கீழே போகுது. வீடியோ கால்லாம் பண்ணல. பட் nobody will fool that way. அப்போ அதெல்லாம் அந்த மாதிரியாக சில இடத்துல ஜெபம், பிகாஸ் தே cannot கம் அவுட். அவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் தான் லீவ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்துலையும் ஜெபித்து அந்த இடத்துல கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கார். ஆமென். ஸோ டு நாட் திங்க் தட் காட் cannot ஒர்க். நம்ம இங்கேருந்து எந்த கண்ட்ரிக்கு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் செயல்படுத்துவார். அப்போ அந்த வல்லமை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆவியானவர் அந்த பலத்தை தருவார். அப்போது வேறு எதுவுமே கேட்க வேண்டாம். தம்பி, தங்கச்சி, உங்களுக்காண்டி நான் ஜெபிக்கட்டா? சகோதரனே, உங்களுக்காண்டி ஜெபிக்கட்டா? பிரதர் அண்ட் சிஸ்டர், கேன் ஐ ப்ரே ஃபார் யூ? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நம்ம ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற ஸ்டீவர்ட்ஷிப்போட முதல் கட்டம் அப்படின்னு சொன்னால், ஆர் வி ரெடி டு ப்ரே ஃபார் அதர்ஸ்? ஆமென். அப்போ நீங்கள் அதான் சொன்னோம், நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்காக ஜெபிச்சு பாருங்கள். நம்ம ஜெபம் எவ்வளோத்துக்கு இம்ப்ரூவ் ஆகணும். அதாவது ஜெபிக்கும்போது ரொம்ப நம்ம வந்து பயங்கர ஸ்டைலிஷாக ஜெபிக்கணும், அப்படியாக ஜெபிக்கணும் இல்லை. உள்ளத்துலேருந்து ஜென்யூனாக ஜெபிச்சவங்க. காட் லவ்ஸ் தி ஜென்யூன் ப்ரேயர். சிலர் ஒரே ஜெபத்தை 20 வருஷமாக ஜெபிச்சுட்டு இருந்தாங்கன்னா, தட் இஸ் அ ரெப்படேட்டிவ், கிளி பேசுகிற மாதிரி தான். பட் காட் வாண்ட்ஸ் த ஹார்ட் டு ஹார்ட் ப்ரேயர். ப்ரேயர் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் காட். ரெண்டாவது வசனம் மற்றவங்களுக்கு படித்து பாருங்கள், அப்போ தெரியும், ஓ அவங்க கேட்குறதுக்கு எனக்கு பதில் இல்லையே. இன்னும் இனிஷியல் டேஸில் நான் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய பைபிளில் பேக்கில் நிறைய வசனம் எழுதி வச்சுருப்பேன். ஐ காட் இட் ஃப்ரம் சம்படி கால் டியூக். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், டியூக் நீங்கள் வந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்கும்போது என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னால், எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, ஒரு 20 பேஜ் எடுத்து காமிச்சார். ஹீ இஸ் a very matured believer and a scholar, இப்போ டாக்டர். பட் he still has that list. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் எல்லாம் மனப்பாடமாக இருக்கணும். இல்லை, பரவாயில்ல, ரைட் பண்ணி எழுதி வைங்க. உங்கள் பைபிளில் எழுதி வைங்க, இல்லாட்டி உங்கள் ஃபோனில் நோட்ஸில் எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு ரெஃபர் அண்ட் டெல் தம், தப்பு கிடையாது. பட் எங்கன்னா, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். திஸ் மந்த் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். பக்கத்தில் சொல்லுங்கள், திஸ் மந்த் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி எழுதுன்னு இருக்கலாமா எல்லாரும்? ஸோ ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை சொல்லியிருக்கார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42 47 வாசிக்கும்போது, and they continued steadfastly. இன்னைக்கு காலமாக அந்த வார்த்தையை பற்றி தான் பார்த்தோம். steadfastly in the apostles' doctrine, fellowship, breaking of the bread and prayers. And fear came upon every soul, and many signs and wonders were done through them. Now all who believed were together, and they all put everything in common, and they continued to grow. என்று அந்த வசனங்கள் முடிகிறது. Day 9, God has already planned and purposed a new community. ஒரு புதிய ஒரு அத்தியாயம். Now we have a very special ministry. ஆண்டவர் பல நாட்களாக பேசிக்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால், ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஆமென். சுகவீனர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியம். ஆமென். ஸோ ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட அதை பற்றி இடைப்படுவார்னு சொன்னால், ஜஸ்ட் கமிட் யுவர் செல்ஃப் இந்த மாதத்தில். நெக்ஸ்ட் இந்த மந்த் எண்டில் we will be starting it. எதுக்குன்னு சொன்னால், if somebody has diabetes, we are going to pray and reversal of diabetes காக ஒன்று. ரெண்டாவது, somebody has a blood pressure, we are going to pray against that for reversal of blood pressure. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கணும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது,
that also comes in. We have a BMI machine. We have to start from our church, including me. Amen. We have to start that. அதுதான் ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை, இட்ஸ் a healing/health ministry for us and for the bigger church. That is the new thing that God is showing. New community for the Tamil church. ஹிந்திக்கு ஆன்லைன் கம்யூனிட்டி காட்டுறாரு. This is what God is speaking to me. அது போல் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். இன்றைக்கு கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ரபா ஷாகாரி ஹேந்தரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, God, what do you want me to do? We'll close it in 5 minutes, but அந்த 5 நிமிஷத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எதை எனக்குள்ளாக வைத்திருக்கீங்க? Everybody has a ministry ன்னு சொன்னேன். I said everybody has one ministry in your which has been put as a seed into you. It can be health ministry ஆக இருக்கலாம், it can be prayer ministry ஆக இருக்கலாம், it can be intercessory prayer ஆக இருக்கலாம், இல்லைன்னா it can be teaching the Bible ஆக இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தர் கேர் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு ஹவுஸை விசிட் பண்ணுறதாக இருக்கலாம், குழந்தைங்களை பார்க்குறதா இருக்கலாம். That can be many things inside and outside the church we can do. There is nobody who's going to stop you when you say, I am going to do this ministry. தேவ ராஜ்யத்துக்கு நீங்க தேவை. If you can hold the hands to the person next to you, pray for them. அவங்களுக்காக ஜெபிங்க. Hallelujah. Thank you, Jesus. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைகளை நீக்கி என்னை தகுதியாய் பயன்படுத்தும். குயவன் நீ, களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ, களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். Yes, Jesus. Heavenly Father, ஆண்டவரே ஒருத்தரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, even as you go into the month of missions, ஆண்டவரே ஒருத்தரும் ஒரு மிஷனரி என்கிற ஒரு வாஞ்சை மட்டும் அல்ல, அந்த ஒரு அழைப்புக்குள்ளாக அவங்க வரத்தக்கதாக. Yes, I have to work. எனக்கு ஒர்க் இருக்கு. I am still working, but I am going to be a missionary. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு மிஷனரியாக இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க. You are a missionary in your workplace, you are a missionary wherever you are going. அந்த மைண்ட் செட்டுக்குள்ளாக வாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவது என்னுடைய பிரதான அழைப்பு. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவது எனக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்டீவர்ட்ஷிப். My time, extra time, extra things, எல்லா விதமான எக்ஸ்ட்ரா காரியங்களும். At one point of time, recycleன்ற ஒரு கான்செப்டே இல்லை. Yesterday I was reading an article, ஆப்பிரிக்காவில் ஒரு கண்ட்ரியில் எல்லா பிளாஸ்டிக் வேஸ்ட்டையும் எடுத்து அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு they are making benches. ஏக்கா இதை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஆண்டவருக்கு என்று இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இட் கேன் பி யோர் cricket time, cricket watching time, it can be your social media glancing time, it can be your TV watching time. ஏதோ ஒரு டைம், எந்த டைம் வேஸ்டாக போகுதுன்னு பார்க்குறீங்களோ, ஆண்டவர் இதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்ற டைமை மட்டும் ஆண்டவருக்கு என்று கமிட் பண்ணுங்க. இன்றைக்கி அந்த டைமை கமிட் பண்ணுங்க. ஆண்டவர் எதை செய்யணுன்றதை உங்களுக்கு அடுத்த வாரத்தில் தெளிவாக பேசுவார். Heavenly Father, we pray for the wasted time of Father. எங்களை நாங்கள் வேஸ்ட்டாக போடுகிற டைமை
மேபி we can do something ஆன்லைன் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும். Maybe we can do something. We want to start something, oh Father, for your kingdom. அந்த wasted time யூஸ்ஃபுல் டைமாக எங்களுக்கு மாற்றித்தாங்க. Thank you, Jesus. Heavenly Father, we pray that you have spoken to many, oh Father. வருகிற நாட்களில் ஆண்டவரே, it is not just about giving, it is about doing with what we have in our hands. அது முதலாவது நேரத்திலிருந்து நமக்கு தொடங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளில் வந்து ஒருத்தரையும் உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிறைந்து நிற்பதாக. ஆமென். God bless you. Have a blessed time. Thank you. Those who are serving, who are serving.